ஏ பிரீத்தி, இந்த ட்ரெஸ் நிஜமாவே எனக்கு நல்லா இருக்குல்ல? எத்தனை தடவை கேட்ப? நல்லா தான் இருக்கு. வினோ, நீ சொல்லு, நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குடி, சூப்பரா இருக்கு. பிரீத்தி, எனக்கு ஒரே நர்வஸா இருக்குடி. என்ன இனியா, நீ என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்க. இல்லடி, அது வந்து எனக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப நர்வஸா இருக்குடி. என்ன பண்றதுனே தெரியல. ஏ இனியா, ஆ ஏண்டி புதுசா யாரையாவது பார்க்க போறோம்? நம்ம அகில் சாரடி. ஆமாண்டி, நம்ம அகில் சார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இத்தனை நாள் பார்த்தது வேற, ஆனா இன்னைக்கு பாக்குறது வேறல்ல. ஏன் இத்தனை நாள் நான் ஒரு பேக் சைட பாத்துட்டு இருந்தியா? இன்னைக்கு தான் ஃப்ரண்ட் சைட பார்க்க போறியா என்ன? ஏ வினோ, நானே பல டென்ஷன்ல இருக்கேன்டி, நீ வேற கடுப்பேத்தாத. பின்ன என்னடி, எப்போது பாக்குற நம்ம அகில் சார் தான் பார்க்க போற? என்ன ஒண்ணு இன்னைக்கு உன்னோட லவ் சொல்ல போற, அவ்வளவுதானே? எது அவ்வளவுதானா? என்னடி இவ்வளவு ஈஸியா சொல்ற? அவ்வளவுதானே? ஆமாடி, பின்ன என்ன, லவ் சொல்றதுன்னா அவ்வளவு கஷ்டமா என்ன? அதெல்லாம் அவளுக்கு வந்தாதான் தெரியும். பாருடி, இன்னைக்கு நீ என்ன கிண்டல் பண்ற மாதிரியே உனக்கு ஒரு நாள் நடக்கும், அப்பதான் தெரியும். நான்லாம் எனக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, டேரக்டா போய் சொல்லிட்டு வந்துருவேன். உங்களை மாதிரிலாம் பயந்துட்டு பம்மிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏ இனியா, சொல்லுடி. அவ கடக்கா, அவ பேசுறதுலாம் பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு. அகில் சார் வந்ததுதான் அவரே கேட்பாரு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அப்ப பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு, சிம்பிள். அப்படியா? அது மட்டும் தான் கேட்பாங்களா என்ன? ஆமாண்டி, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மட்டும் தான் கேட்பாங்க. நீ பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் இனியா, நான் சொல்லவே மறந்துட்டேன்டி. என்னடி? அகில் சார் காலையிலேயே கால் பண்ணியிருந்தாருடி. என்னடி சொல்ற? கால் பண்ணியிருந்தாரா? ஆமா, கால் பண்ணியிருந்தாரு. நான் தான் எடுத்து பேசினேன். என்னடி சொன்னாரு? உன்னதான் கேட்டாரு. நீ என்ன சொன்ன? தூங்குறேன்னு சொன்னேன். ஏன் நீ தூங்குறேன்னு சொன்ன? ஆமா, நீ தூங்கிட்டு தான் இருந்த, அதுதானே சொல்ல முடியும். ஏன் மண்ணுக்குண்டா, தூங்கிட்டு இருந்தா உடனே தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவியா? வேற எதனா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? இது என்னடா எனக்கு வந்த சோதனை? தூங்கிட்டு இருந்தவள தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொல்ல முடியும். நீ என்ன ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருந்தா நீ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுக்க. ஆமா, இவ ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடுல, அதனால உண்மையை மட்டும் தான் பேசுவா. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் உண்மையை மட்டும் தாண்டி பேசுவேன். சரி சரி, வேற என்ன சொன்னாரு? அதான் 10 மணிக்கு வயலுக்கு வர சொன்னாரு. அதான் நம்ம வந்துட்டோமேடி. மணி என்ன ஆகுது? மணி 9:45 ஆயிடுச்சு. அவங்க வர சொன்னது 10 மணிக்கு. சோ அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடவுளே, அதெல்லாம் வெயிட் பண்ணலாம். வேற என்ன சொன்னாங்க? வேற எதுவும் சொல்லேடி. அவ்வளவுதான் சொன்னாங்களா? ஆமா, வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா என்ன? அதெல்லாம் இல்லையே, சும்மா தான் கேட்டேன். கார்த்திக் சார் ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு நம்ம 3 பேரும் எங்க வெளில கூட்டு போறாங்களா, அதனால அம்மா கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. அம்மா கிட்ட நீ சொல்லிட்டல? நான் சொல்லிட்டு தாண்டி வந்தேன். என்ன, உனக்கு மட்டும் சொன்னியா இல்ல எங்களுக்கும் சேர்த்து சொன்னியா? எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி சொல்லிட்டு வந்தேன். சரி, ஓகே. அங்க பாருடி, கௌதம் மாமா. கௌதம் மாமா, இங்க பாரு. கௌதம் மாமா, இங்கதான் இருக்கீங்களாடி? இந்த வர இரு. டே பிரசாந்த், காஸ்டியூம் நல்லா இருக்கா? உனக்கு என்னடா, நீ ஹீரோ மாதிரி இருக்க. எனக்கு நல்லா இருக்கடா, சூப்பரா இருக்குடா. டே, என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்கு? உனக்கு என்னடா, நீ கருப்பு பேரழகண்டா. சரிடா, காலையில இனியா கால் பண்ணி என்னாச்சு? வினோதாண்டா எடுத்தா? ஏன்டா இனியா பிரீத்திலங்க? அவளுக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாளுங்களாம். என்னடா இன்னைக்கு என்ன டேன்னு தெரிஞ்சுட்டுமா தூங்குறாளுங்க? டே, நம்ம தானடா ப்ரப்போஸ் பண்ண போறோம், நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் அகில், அவளுக்கு என்ன ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க எஸ் சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களான்னு பயத்திலே இருந்துட்டு இருக்கோம். ஆமா அகில், நீ என்ன ரொம்ப கூலா இருக்க மாதிரி இருக்க? டே பிரசாந்த், நான் உள்ள எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தாண்டா தெரியும். சரிடா, ப்ரப்போஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? என்னடா ப்ரிப்பேர் பண்ணும்? டே, அப்போ ஈஸியா நீங்களா ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்களாடா? ஆமாண்டா, ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். அப்போ எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்காடா? ஓ, அப்ப சாருக்கு ரொம்ப பயமா இருக்கோ? ஆமாண்டா, காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல. ஏன்டா? பயத்துல சாப்பாடு கூட சரியா இருங்களடா. நீ என்னடா எக்ஸாம் ஆளுக்கு போற மாதிரி இவ்வளவு பயப்படுற? டே, நான் எக்ஸாமுக்கு கூட இவ்வளவு பயந்தது இல்லடா. பாவுண்டா கார்த்திக் வினோவை பார்த்து ரொம்ப பயப்படுறான். என்னடா என்னை மட்டும் சொல்றீங்க? ஏன் நீ பிரீத்தியை பார்த்து பயப்பட மாட்டா? ஏன்டா அகில், நீ இனியாவை பார்த்து பயந்தது இல்ல? இல்லடா, நான்லாம் பயந்துருக்கேன். நான்லாம் உண்மையை ஒத்துப்பேன்டா. அதே போலதான்டா நானும், எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, என்ன இவ்வளவு கேட்கறியடா? பிரசாந்த், நீ சாப்பிட்டியா? இல்லடா. ஏன்டா சாப்பிடல? பசிக்கவே இல்லடா. எனக்கு அது பயத்துல தான் சாப்பாடு இறங்கல. ஆனா அவனுக்கு பயத்துல பசிக்கவே இல்லை பாரு. சே, உங்களை எல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்குடா. டே, நாங்களாவது சாப்பிடாம தான் இருக்கோம். ஆனா நீ காலையில இருந்து டீ கூட குடிக்கல. யாரா சொன்னா நான் டீ குடிக்கலன்னு? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வரேன். டே அகில், சும்மா அடிச்சு விடாத. நீ டீ கூட குடிக்கலன்னு பழனி அங்கிள் அப்பவே சொல்லிட்டாரு. ஐயோ, என்னடா உண்மையை கண்டுபிடிச்சிட்டோன்னு அடுத்து என்ன சொல்லலான்னு யோசிக்கிறியா? சேச்சா, அப்படிலாம் இல்லையே. எனக்கு நீ டீ குடிக்க பிடிக்கல, அதனால குடிக்கல. ஆனா நான் சாப்பிட்டேன். எப்படிடா காலையில கீழே இறங்கி வந்ததுல இருந்து எங்க கூட தான் இருக்கு. எப்போ போய் சாப்பிட்டு வந்த? சரிடா, வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. அது எப்படிடா உங்களை ஏதாவது கேட்டா மட்டும் டக்குன்னு ஏதாவது பேச மாத்துறீங்க? சரிடா சரிடா, இதெல்லாம் லவ்ல சாதாரண விஷயம், வா போலாம். இவனுங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அதே நமக்கு வந்துச்சுன்னா தக்காளி சட்னி. சரிடா, அதெல்லாம் விடுங்க, நீங்க கார்ல வாங்க, நான் பைக்ல வரேன். ஏன் கேள், நீ எதுக்கு பைக்ல வரணுங்கிற? நீ எல்லாம் ஜாலியா பிரீத்தி கூட பைக்ல போயிட்டு வந்துட்ட. எனக்கும் இனியா கூட போகணும்னு ஆசையா இருக்காதடா? பாரா, இந்த ஆசையெல்லாம் வேற சாருக்கு இருக்கா? ஏன்டா, இந்த ஆசையெல்லாம் எனக்கு இருக்க கூடாதா என்ன? ஃபர்ஸ்ட் அவ உன்னை அச்ச பண்றாலாம் பாரு. டே, சும்மா சும்மா அதையே சொல்லி பீதியை கலப்பாதீங்கடா. பையன் வாயாலே பயத்தை ஒத்துக்கிட்டான். டே கார்த்திக், சும்மா இரு, உரிச்சிருவேன். சரிடா, சீக்கிரம் வாங்க, நான் வேற 10 மணிக்கெல்லாம் வரதா வினோ கிட்ட சொல்லிட்டேன். சரிடா, டைம் ஆயிடுச்சு, நீங்களும் கார்ல வாங்க, நான் பைக்ல வரேன். சரிடா, வாங்க போலாம். ஹாய் மாமா. ஹாய் டி. என்ன மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல? உங்களை பார்க்கலாம் தாண்டி வந்தேன். எங்களை பாக்கிறதுக்கா? நாங்க இங்க இருக்கோம், உனக்கு யார் சொன்னா? நான் இப்ப தாண்டி உங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்ததெல்லாம் உங்களை காணும். அதான் சொன்னாங்க நீங்க வயலுக்கு வந்திருக்கதா, அதான் வந்தேன். ஓ அப்படியா? சரி மாமா, எங்களை எதுக்கு தேடின? ஆமா இல்ல, நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டேன் பாரு. மாமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையடி, ப்ரப்போஸ் பண்ற. எது ப்ரப்போஸ் பண்றியா? யாருக்கு ப்ரப்போஸ் பண்ற? உங்க 3 பேருக்கும் தான்.
இல்ல புரியல, 3 பேருக்கும் ப்ரப்போஸ் பண்றியா? என்ன சொல்ற நீ? என்ன தங்கம் இது கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்க? ஆமா மாமா, உன் அளவுக்கு எனக்கு அறிவில்ல, அதனால தான் புரிஞ்சுக்க தெரியல. நீயே புரிய வையேன். இங்க பாரு செல்லம், இப்போ நான் இனியாவுக்கு மட்டும் ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, பிரீத்தியும் நீயும் கொச்சுப்பீங்க. இதே நான் பிரீத்திக்கு மட்டும் ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தேன்னா நீயும் இனியாவும் கொச்சுப்பீங்க. இதே உனக்கு மட்டும் ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தேன்னு வை, இனியாவும் பிரீத்தியும் கொச்சுப்பாங்க. இது எதுக்கு? நீங்க 3 பேருமே எனக்கு 2 கண்ணு ஒரு மூக்கு மாதிரிடி. எது 2 கண்ணு ஒரு மூக்கா? ஆமா, 2 பேர் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா 2 கண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ 3 பேர்ல இருக்கீங்க, அதனால தான் 2 கண்ணு ஒரு மூக்கு. இது ரொம்ப நல்ல கதையா இருக்கே. அப்ப 3 பேருக்கு ப்ரப்போஸ் பண்றியா நீ? ஆமாடி, இதுல என்ன தப்பு இருக்கு? அதான் மாமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே தெம்பில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அந்த கதை தான் உன் கதை. அந்த அளவுக்குலாம் ஆசைப்பட மாட்டேன்டி. எனக்கு 9 பொண்டாட்டில வேணாம், நீங்க 3 பேர் மட்டும் வந்தாலே போதும். அதானே, உனக்கு தான் உடம்பு ஃபுல்லா கொழுப்பு வச்சிருக்கேன், ஏன் பேச மாட்டேன்? பேசு. சும்மா தாண்டி, சும்மா தான் உங்களுத்தேன். இந்தாங்க, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சேம் டு யூ மாமா. சேம் டு யூ மாமா. மாமா நானும் சேம் டு யூ. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எங்களுக்கு விஷ் பண்றேன். ஆனா நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பா உன் ஆளுக்கு தான் நீ விஷ் பண்ணுவ. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்போ நீங்க வாங்கிக்கோங்க. சரி. ஆமா, நீங்க 3 பேரும் என்னடி செமையா கிளம்பி வந்திருக்கீங்க? அது வந்து மாமா, என்னடி எங்கேயாவது வெளியில போற பிளான்ல இருக்கீங்களா என்ன? அது வந்து ஆமா மாமா, நாங்க வெளியில தான் போறோம். என்னடி ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? அப்படி ஒருவேளை நம்ம ஏரியால ஃபங்க்ஷன்னா எப்படி பூ மாதிரியும் கிளம்பியிருப்பாளே? இல்ல மாமா, ஃபங்க்ஷனுக்குலாம் போகல. பின்ன வேற எங்க தாண்டி போறீங்க? ஊருக்கு எதுவும் போறீங்களா என்ன? மாமா நாங்க எந்த ஊருக்கு போறது? எங்களுக்கு எந்த ஊர் இருக்கு? எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த ஊர் மட்டும்தான் மாமா. ஆமா இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, வேற எங்க தான் கிளம்பி இருக்கீங்க? நாங்க எங்க சிஓ சார் கூட வெளில போறோம். வினோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? வினோ என்னடி சொல்லிட்டு இருக்க? அமைதியா இரு. ஏண்டி, நம்ம சிஓ சார் தானே பார்க்க போறோம். ஐயோ வினோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. முதல்ல நீங்களும் அமைதியா இருங்கடி, எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காதீங்க. மாமா இதெல்லாம் தப்பா நினைச்சுக்கொண்டி, சொல்லாத, அமைதியா இரு. அப்படி என்ன தப்பா நினைச்சுக்கொண்டு நீ பயப்படுற? வினோ, இனியா சொல்றதும் கரெக்ட் தான். மாமா இதெல்லாம் தப்பா நினைச்சுக்க போகுது, அமைதியா இரு. இதுல என்னடி தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? வினோ, சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அதான் நான் சொன்னல மாமா, நாங்க எங்க சிஓ கூட தான் வெளில போறோம். சரி, அவங்க கூட எதுக்காக வெளில போறீங்க? அவங்க தான் மாமா கூப்பிட்டாங்க, அதான் வெளில போறோம். ஆமா, அவங்க எதுக்கு உங்களை வெளில கூப்பிடுறாங்க? இது என்ன மாமா கேள்வி? அவங்க கம்பெனில தான் நாங்க ஒர்க் பண்றோம். சோ ஒர்க் விஷயமா எங்கேயாவது வெளில போற மாதிரி இருந்திருக்கும், அதனால கூப்பிட்டுருப்பாங்க. ஓ அப்படியா? சரி, உங்க கம்பெனில எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க? மேக்ஸிமமா ஒரு 300 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ மேக்ஸிமமா உங்க கம்பெனில 300 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றாங்க, அப்படிதானே வேணும்? ஆமா மாமா, அக்யூரேட்டா தெரியல, மேக்ஸிமமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். சரிடாமா, அதெல்லாம் ஓகே. ஒரு 300 பேர் ஒர்க் பண்ற கம்பெனில நீங்க 3 பேர் மட்டும் தான் ஸ்பெஷலா ஒர்க் பண்றீங்களா என்ன? ஏன் மாமா, ஏன் அப்படி கேக்குற? இல்லடாமா, அவங்க சிஓ 3 பேருமே அந்த 297 மெம்பர்ஸை தாண்டி உங்க 3 பேரை மட்டுமே ஸ்பெஷலா ஸ்பெசிஃபிக்கா எங்க இருந்தாலும் கூப்பிடுறாங்கல்ல, அதனால தான் கேட்டேன். அதான் அந்த 300 பேர்ல இந்த 297 மெம்பர்ஸும் சரியா வேலை பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் கேட்டேன். மாமா அது எப்படி மாமா சிஓ எல்லா ஒர்க்கர்ஸ்கிட்டையும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க? ஓ, அப்ப நீங்க 3 பேர் என்ன ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் உங்க கம்பெனில? ஆமா மாமா, நாங்க 3 பேருமே ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் தான். கம்பெனிக்கே ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸா இல்ல உங்க 3 பாஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸா? என்ன மாமா கேக்குற? டைரக்டா கேளு. டைரக்டா தான் இனியா கேக்குறேன், இன்டைரக்டாலாம் கேட்கல. இனியா இரு, நான் பேசிக்கிறேன். இல்லடி இரு, நானே பேசிக்கிறேன். மாமா நீ எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட டைரக்டாவே கேட்கலாம், எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்டுட்டு? இனியா, இப்போ நான் டைரக்டா தான் கேக்குறேன். ஏன் உனக்கு நான் கேட்கறது புரியலையா என்ன? எனக்கு நல்லாவே புரியுது மாமா, நீ என்ன கேக்குறேன்னு. அதான் புரியுதுல இனியா, அப்போ பதில் சொல்லுங்க. உங்க 3 பாஸ்க்கு மட்டும் தான் நீங்க ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸா இல்லைன்னா கம்பெனிக்கே ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸா? ஆமா மாமா, நாங்க எங்க பாஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் தான். வெரி குட், பரவாயில்லையே, உண்மையே சொல்லிட்டா. உங்ககிட்ட போய் சொல்லி எங்களுக்கு என்ன மாமா கிடைக்க போகுது? ஸ்பெஷல்னா எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? மாமா ஸ்பெஷல்னா அவங்களோட லெஃப்ட் ரைட் எல்லாமே நாங்க தான் மாமா. ஓ, இந்த மாதிரி பாஸ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருக்க போஸ்டிங்லாம் இருக்கா என்ன? இருக்கே மாமா, ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியல வினோ, சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாமா அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கே ஓனர் வந்துட்டு இந்த போஸ்டிங் கூட தெரியலங்கற? ஆமா வினோ, நான் ஒரு ஃபேக்டரிக்கு ஓனர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் யாரும் இல்ல. ஆனா உங்க பாஸ்லாம் லக்கி தெரியுமா? ஏன் மாமா? நீங்க 3 பேர் தானே அவங்களுக்கு எல்லாமா இருக்கீங்க, அதனால தான். ஆமா மாமா, நீ சொல்றது கரெக்ட் தான், நாங்க 3 பேர் தான் உங்களுக்கு எல்லாமே. சரி சரி, போஸ்டிங் என்னன்னு சொல்லு. நாங்க 3 பேருமே எங்க பாஸோட பர்சனல் செக்ரட்டரி. அவங்க 3 பேர் பயங்கரமான ஆளா இருப்பாங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங். என்னாச்சு மாமா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடமா. சரி, நீங்க பாத்து போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? அதான் நீங்களாம் வெளில கிளம்புறீங்களேடி, அது மட்டும் இல்ல, எனக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் கிளம்புறேன். பாய். சரி மாமா, பாய். சரி மாமா, சாயந்தரம் பூமாரியை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. சரி வரேன். பாய் மாமா. பாய் டி. டே, அவளுக்கு எல்லாம் எங்க நிக்க சொன்னா? டே, நீ தானடா வயல்ல நிக்க சொன்ன? ஆமாண்டா, நான் வயல்ல தான் நிக்க சொன்னேன். நீ வேற எங்கேயாவது நிக்க சொன்னியா என்ன? இல்லடா, நான் உங்களை வெளில கூட்டு போறது மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவும் நான் சொல்ல. அப்போ எங்கடா காணும்? டே, அங்க பாருங்கடா, அங்கதான் நிக்கிறாளுங்க. அதான் நிக்கிறாங்களேடா, கூப்பிடு. மாமாவும் கிளம்பிருச்சு, மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் அவங்களை வர காணும். வினோமா? இனியா உங்களுக்குலாம் ஆயுசு 100 பாத்தியா? நீ கேட்ட உடனே வந்துட்டாங்க. வினோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஆரம்பிச்சிட்டியா திரும்பவும்? ப்ளீஸ் டி, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாதீங்க, என் கூடயே நில்லுங்க சரியா? நாங்க உன்னை விட்டுட்டு எங்கடி போறோம்? நீ என்னடி அகில் சார் பார்த்து இந்த பயம் பயப்படுற? பிரீத்தி, வினோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கடி. சரிடி, அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம், உன் கூடயே தான் இருப்போம் சரியா? வினோ,
வினோமா என்னடாச்சு சீக்கிரமா வாங்குங்க. இந்த வரோம் சார். இனியா அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, வா போலாம். சரிடி வாங்க போலாம். ஏமா உங்களை எல்லாம் ஒரு தடவை கூப்பிட்டா வர மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும்போதே வர வேண்டியதானே, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து சார், வினோ சொல்லாத. இனியா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. வினோ என்னடி நீ தானே வரமாட்டேன்னு சொன்ன, அதுதான் சொன்னேன். நீங்க பாருடி, அடிச்சு மூஞ்சி மிஞ்செல்லாம் பேத்துருவேன் சொல்லிட்டேன். என்ன நீ வரமாட்டேன்னு சொன்னியா என்ன? அதெல்லாம் இல்லையே, நான்லாம் அப்படி சொல்லல. சரி பிரீத்தி, நீ முன்னாடி நிக்கிற கார்ல இரு, வினோ நீ பின்னாடி நிக்கிற கார்ல இரு. அப்போ இனியா இனியா பைக்ல வருவாங்க. பைக்லயா? ஆமா, அகில் பைக் தான் எடுத்து வந்திருக்கான். பைக்கா? ஏண்டி பைக்ல வர மாட்டியா என்ன? அது இல்ல, ஏன் பைக்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சும்மா தான் தோணுச்சு எடுத்துட்டு வந்தேன். ஓ சரி அதெல்லாம் இருக்கட்டும், கையில என்ன ரோஸு? ஆமா நானும் இப்பதான் கவனிக்கிறேன், என்ன கையில ரோஸு? அது என்ன 3 பேருமே ரோஸ் வச்சிருக்கீங்க? இதுவா? என்ன வினோ கொழுப்பா, கையில ஒரு ரோஸ் தானே வச்சிருக்கீங்க? ஆமா சார், இததான் கேக்குறீங்களான்னு கேட்டேன். அதுதான் கேக்குறோம், சொல்லு. இது வந்து வினோ என்னடி? இரு நானே சொல்றேன். ஏண்டி அவங்க என்கிட்ட தானே கேட்டாங்க, நானே சொல்றேன். நான் தான் சொல்றேன்லடி, நான் சொல்றேன். பிரீத்தி நீ இரு, வினோவே சொல்லட்டும். வினோ நீ சொல்டா. வினோ மாமா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லாத. மாமா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லாதடி. என்னடி சொல்ற, புரியல, கொஞ்சம் வேகமா பேசு. அடியே செவடி, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இனியா நீ பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது. இவ காதுல இதுக்கப்புறம் ஈயத்தை தான் காய்ச்சி ஊத்தணும். என்ன இனியா சொல்ற, சொல்லு. ஒரு மண்ணும் இல்லம்மா தாயே, நீயே சொல்லு. இந்த ரோஸ் எங்க கௌதம் மாமா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஓ கௌதம் மாமா வாங்கி கொடுத்ததா? அதான் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஆமா. கௌதம் மாமா சின்ன வயசுலேருந்தே அப்படிதான், எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சேச்சா அதெல்லாம் இல்லை, நாங்களாம் ஒன்றும் நினைக்கல. அதே போல அந்த ப்ரோக்கிட்ட அன்னைக்கு சண்டை போட்டது ரொம்ப தப்பு. ஸோ அந்த ப்ரோக்கிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. நிஜமாவா? ஆமா இனியா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல தெரியாம சண்டை போட்டோம். ஸோ சாரி கேட்டேன்னு கேளு, சரியா? பரவாயில்ல சார், நீங்க சாரியெல்லாம் கேட்காதீங்க. பிரசாந்த் சார், கௌதம் மாமா. அதான் அகில் சொன்னால, நான்லாம் இதை நினைக்கலடி, ஃப்ரீயா விடு. சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன், சரியா? சரி. சரி போங்க, டைம் ஆயிடுச்சு, கார்ல போயிருங்க. சரி ஓகே. என்ன வினோவாலு, உனக்கும் தனியா சொல்லணுமா? போய் கார்ல இரு. பாலா? ஆமா வாள் தான், சாதா வாள்லாம் இல்ல, அருந்த வாள். நான் காருக்கு போறேன். அதாண்டி நாங்களும் சொல்றோம், காருக்கு போ. காருக்கு போங்கடாமா. நீங்களும் வாங்க. நான் வரேன், நீ போ. இனியா நீ வண்டியில வா, நான் கார்ல போறேன். சரிடி நீ போ. சரிடா நாங்க முன்னாடி போறோம், நீ இனியாவை கூட்டிட்டு சேஃபா வா, சரியா? சரிடா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிடா வா கார்த்திக். போலாம்டா. என்னடி போலாமா? போலாம். ஒரே ஒரு நிமிஷம் இங்கே நிக்கிறீங்களா? ஏன் நீ அதையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? இல்ல, நான் உங்களுக்காக ஒன்று வாங்கினேன், அது உங்கள்கிட்ட கொடுக்கணும்ல, அதுக்காக தான். சரி நிக்கிறேன், போயிட்டு வா. நமக்காக இனியா ஏதோ வாங்கியிருக்காளா? அப்படி என்ன வாங்கியிருப்பா? என்னடி இது? வாட்ச். இந்தாங்க பிடிங்க. என்ன நீ அதெல்லாம்? என்ன சார்? எதுக்குடி இதெல்லாம் வாங்கின? இது என்ன கேள்வி? நீங்க கூட தான் எனக்கு என்னென்னமோ வாங்கி தரீங்க, நான் வாங்கிக்கிறேன்ல. இனியா நான் வாங்கி தரது வேற, நீ வாங்கி தரது வேற. எல்லாம் ஒண்ணுதான், நீங்க பிடிங்க. நீயே ஓபன் பண்ணு. இனியா எதுக்கு நீ அதெல்லாம்? எப்படியும் இதோட காஸ்ட் 65,000க்கு மேலதான் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு ரேட் எல்லாம்? நான் உங்களுக்கு பாசமா வாங்கி கொடுக்குறேன். எதுடி பாசம்? நீ பாசமா ஒரு கையில எடுத்து என் கையில கட்டிட்டு இருந்தா கூட நான் பத்திரமா கட்டிட்டு தான் இருந்திருப்பேன். ஆனா நீ எக்ஸ்பென்சிவா இருந்தா தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்க, அப்படிதானே? சேச்சா அப்படிலாம் இல்லையே, எனக்கு தோணுச்சு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இனியா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், பொய் சொல்லாத. சரி இதை வாங்குறதுக்கு அமௌண்ட் எது? என்னோட அமௌண்ட் கொஞ்சம், பிரீத்தி அமௌண்ட் கொஞ்சம், இன்னும் அமௌண்ட் கொஞ்சம். ஏன்டி இப்படி பண்றீங்க? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? வாங்கிக்கோங்க. இங்க பாரு இனியா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீ பாசமா ஒரு கசங்கி போன பேப்பர் எடுத்து வந்து கொடுத்தா கூட நான் அதை பத்திரமா தான் வச்சுப்பேன், புரிஞ்சுதா? எங்க எக்ஸ்பென்சிவா இருந்தா தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்களோ, இல்லைன்னா யூஸ் பண்ணாம தூக்கி போட்டுருவாங்களோ அப்படிலாம் நீ நினைக்கவே கூடாது, சரியா? சரி கத்தாதீங்க, பிடிங்க. சரி அந்த அமௌண்ட் எதுக்காக சேவ் பண்ணி வச்சிருந்தது? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த அமௌண்ட் எதுக்காக சேர்த்து வச்சிருந்தது? அது வந்து சும்மா தான் சேர்த்து வச்சோம். பொய் சொல்லாத இனியா, எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. சரி சரி கத்தாதீங்க. சொல்லு, எதுக்காக சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட் அது? அது ஆஃபீஸ் வரும்போது பஸ்ஸில் தானே வரும், அதான் 3 பேருக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கலாம்னு நினச்சிட்டு சேர்த்து வச்சோம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் டிவியில் கூட வண்டி எடுத்துப்போம், பிரச்சனை இல்லை. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரிலடி. சார் கத்தாதீங்க, இந்தாங்க, நான் உங்களுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே, சரி ஓகே, வண்டியில ஏறு. அப்போ அந்த வாட்சு? பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கையிலே வச்சுட்டு வண்டியில ஏறு. அப்போ இதை நீங்கள் வாங்கிக்கலையா? ஆமா தாயே, அதெல்லாம் நான் வாங்கிட்டேன். கையிலே வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியும், கையில் நீ வச்சுக்கோ, அப்புறமா வாங்கிக்கிறேன், சரியா? சரி. என்ன இனியா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இனியா உன்னை பைக்ல கூட்டு போகணுங்கிறது என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன், பொய்யா சொல்லுவாங்க. உன்னை இந்த பைக்ல அழைச்சிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அன்னைக்கு கூட பிரசாந்த் பிரீத்தியை கூட்டிட்டு வந்தான் தெரியுமா? ஆமா. அன்னைக்கு கூட எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? உன்னை இந்த மாதிரி பைக்ல கூட்டிட்டு போகணும்னு. அப்போ அப்பயே கூட்டிட்டு போக வேண்டியதானே? அப்போவே கூட்டிட்டு போயிருப்பேன், ஆனா அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதனால தான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். சரி, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஏண்டி இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் கேட்கணும் தோணுச்சா? அப்படி இல்ல, நீங்க தான் ரொம்ப சைலண்டா வந்தீங்க, அதனால தான் நானும் எதுவும் கேட்கல.
அப்படியா? எங்க போறோம்லாம் தெரியல, ஆனா இப்படியே லைஃப் லாங் போகணும்னாலும் போவேன். ஆ நீங்க போவீங்க தான், ஏன் போக மாட்டீங்க? ஏண்டி உனக்கு என் கூட வரதுல விருப்பம் இல்லையாண்ணா? சேச்சா அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்க கூட பைக்ல வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? சத்தியமா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ தெரியுதுடி, நீ பிடிச்சிருக்கலையே தெரியுது. என்ன? ஒன்றும் இல்லம்மா. சரி எங்க போறோம்னு சொல்லவே இல்லை. போற போக்குல அப்படியே போயிட்டே இருப்போம், வழியில எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கோ அங்க போலாம். ஆ என்ன விளையாடுறீங்களா? இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். இங்க பாருங்க அகில் சார், அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விடணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி இன்னும் நீ அந்த நாளை மறக்கலையா என்ன? எப்படி மறக்க முடியும்? எவ்வளவு தூரம் நடக்க விட்டீங்க, எப்படி நான் மறப்பேன்? சரிடி சரி, கோவப்படாத. என்ன இந்த வண்டியாவது மக்கர் பண்ணாம போகுமா, இல்லைன்னா ஏதாவது மக்கர் பண்ணிடுமா? ஒருவேளை வண்டி இப்போ மக்கர் பண்ணா கூட எனக்கு ஹாப்பி தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆனா இன்னைக்கு என்ன என்ன இன்னைக்கு நான் தான் இன்னும் உங்களுக்கு பதிலே சொல்லலையே. பதில் தானே, அதெல்லாம் சொல்லுவேன். நான் என்ன சொல்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியுமே. நீங்க நினைக்கிற ஆன்சர் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க என்ன. நீ ரொம்ப பண்ணாதேன்னா? பேசிக்கிட்டே போய் எங்கேயாவது வண்டி விட்டுறாதீங்க. அதெல்லாம் வண்டி ஓட்டுறதுல ஐயா கில்லி. சோ பயப்படாத, நான் இருக்கேன். மனசுல பெரிய ரேசர்னு நினைப்பு. என்னடி வாய்க்குள்ளேயே மனவுற? ஒன்னும் இல்ல, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஆஹா. ஐ லவ் யூ பிரீத்தி. பிரசாந்த் சார். ஐ லவ் யூ டி. பிரசாந்த் சார். நான் தான். ஐ லவ் யூ so much. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே. பிரசாந்த் சார், நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன், ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், இந்த உலகத்தை விட பெருசா லவ் பண்றேன். யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு லவ் பண்றேன். உன்னே என்னை யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு லவ் பண்றேன். கடைசி வரைக்கும் உனக்கானவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை ஏத்துப்பியா? ஆ உன்னை எனக்கானவளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். தருவியா? பிரசாந்த் சார், அது சொல்லு. அது சார், இது என்னோட ட்ரீம் இல்லையே. உன் முன்னாடி உனக்காக இப்படி முட்டி போட்டு நின்று இருக்கேன், இது உனக்கு ட்ரீம் மாதிரி தெரியுதாடி? ஆ அடியை ஆண் இழுத்துட்டு இல்லாம சீக்கிரம் அச்சப் பண்றீ, முட்டியெல்லாம் வலிக்குது. ஐ லவ் யூ பிரீத்தி. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலடி, அச்சப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. நீங்க என்னையே கேட்டாலும் நான் உங்களுக்காக என்ன தருவேன். அப்படி இருக்க போய் எல்லாவா தர மாட்டேனா? ஐ லவ் யூ டு பிரசாந்த் சார். வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி. கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. ஏன்டி அழுமூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ரிங் உனக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பிரீத்தி, நான் உனக்கு ரிங் பிடிச்சிருக்கான்னு மட்டும் தான் கேட்டேன். பிடிச்சிருக்கு. ஆனால் இது கோல்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏண்டி உனக்கு டைமண்ட் தான் பிடிக்குமா? ஐயோ, நான் அப்படி மீன் பண்ணல. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இங்க பாருடி, சாவடிச்சிரும் உன்னை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேனா. சரி சரி, கோவப்படாதீங்க. பிரசாந்த் சார், நிஜமாவே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? என்னடி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கேக்குற? நீங்கள் சொல்லுங்க, நிஜமாவே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? பின்ன உன்னை லவ் பண்ணாமலாடி இவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, லவ் பண்றேன். அதுக்கு என்ன? நீங்கள் ஏன் என்ன லவ் பண்ணுறீங்க? ஆ இல்லை, உங்களுக்கு அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்காக என்ன லவ் பண்ணுறீங்க? நீ கேட்கறதும் கரெக்ட் தான். அதானே, உலகத்துல இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் எனக்கு ஏன் ஒன்றை பிடிச்சிருக்கு? அதே தான் சார் நானும் கேட்குறேன். உலகத்தில் இத்தனை பொண்ணுங்க இருந்தும் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க? ஏன்னா அதுதான் லவ். க்ரஷ், அட்ராக்ஷன் இதெல்லாம் யார் மேலே வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் காதல் ஒருத்தவங்க மேலே மட்டும்தான் வரும். சாகுற வரைக்கும் அவங்க மேலே மட்டும்தான் அந்த காதல் இருக்கும். எனக்கு அந்த காதல் உன் மேலே தான் வந்திருக்கு. அப்போது இதுக்கப்புறம் வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டீங்களா என்ன? நான் எதுக்கடி வேற யாரையும் போய் லவ் பண்ணும்? அதான் நீ இருக்கியே. சொல்லுங்க, ஒருவேளை நான் இல்லாமல் போயிட்டேன்னா வேற யாரையும் லவ் பண்ண மாட்டீங்களா? இந்த ஜென்மத்தில் இந்த பிரசாந்த் மனசுல பிரீத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. நீ இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, என் மனசை நான் உங்ககிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதை வேற எவளுக்கும் பங்கு போறதுக்கு என்னால் முடியாது. சரி, என்ன கொஸ்டின் கேட்கறதுல இருக்கட்டும், உனக்கே என்ன பிடிச்சிருக்கு? யார் சொன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? பிடிக்காமல லவ் அச்ச பண்ணா? ரொம்பலாம் கற்பனை பண்ணாதீங்க. போனா போகுதுன்னு தான் அச்ச பண்ணேன். வர்றா மேடம், போனா போகுதுன்னு என்ன அச்ச பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஆமா, நான் போனா போகுதுன்னு தான் அச்ச பண்ணேன். சிரிக்காதடி கள்ளி. யாரு சிரிக்கிறா? நான்லாம் ஒன்றும் சிரிக்கல. நான் நிஜமா தான் சொல்றேன். பார்க்க பாவமா இருந்துச்சு, அதனால தான் சரி போனா போகுது அப்படின்னு அச்ச பண்ணேன். ஹே கள்ளி, விளையாடுதடி. எதுக்காக அச்ச பண்ண சொல்லு. உண்மையே சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையே சொல்லு பிரீத்தி. ஏன்னா எனக்கு என் மேல இருக்க நம்பிக்கையை விட உங்க மேலதான் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு, அதனால தான் அச்ச பண்ணேன். புரியுது பிரீத்தி, கண்டிப்பா நான் உன் நம்பிக்கை உடைக்க மாட்டேன். அப்போ நீ என் மேல நம்பிக்கை மட்டும் தான் வச்சிருக்கியா? என்ன பிடிக்கலையா? பிடிக்காமல அவங்க கூட இவ்வளோ க்ளோஸா நின்றுட்டு இருக்கேன். பிரீத்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலில் பார்க்கும்போது இந்த மாதிரி வாயாடியெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா சுத்தமாக செட் ஆகாதுன்னு நினைச்சேன். எது வாயாடியா? யார் வாயாடி? சொல்றத முழுசா கேள்வி, குறுக்க பேசாத. சரி சரி, நீங்க சொல்றது சொல்லி முடிங்க, அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன். ஆனா இப்போ நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நிஜமாவா? சத்தியமாடி. என்னதான் நீங்க வாயாடின்லாம் நினைச்சிருக்கீங்களே? ஆமாண்டி, நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ வாயாடி இல்ல, உன் தங்கச்சி வினோ இருக்கா பாரு, அவதான் வாயாடி. அவ வாயாடி தான். அவ வாயாடி மட்டும் இல்ல, சண்டைக்காரி. ஓ, சண்டையெல்லாம் போடுவாளா? செம்மையா சண்டை போடுவா. பிரீத்தி, எனக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா?
இனியா, வினோ, ஆன்ட்டி எல்லாருமே ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆமாம், நாங்கள் 3 பேருமே எப்போதுமே பிரியவே மாட்டோம் தெரியுமா. சொல்லப்போனால் இனியாவுக்கு சென்னையிலலாம் வேலை கிடச்சிச்சு. அவள் எங்களை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா. நாங்க 3 பேர் கூடயும் அப்படிதான். நிஜமாவா? ஆமா, நாங்க முன்னாடிலாம் 4 பேருமே ஒன்னா தான் இருப்போம். அப்புறம் ஒரு இஷ்யூவால அரவிந்த் அண்ணா தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் தான். எது பண்ணாலும் நாங்க 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சொல்ல போனா எங்களுக்குள்ள சண்டையே வராது தெரியுமா. நிஜமாவா? ஆனால் நாங்கள் 3 பேர் சண்டையெல்லாம் போட்டுப்போம். ஆனால் நாங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஆனா நாங்க 3 பேரும் சண்டையே போட்டுக்க மாட்டோம். பரவாயில்ல, நல்ல பிரதர்ஸ் பாண்டிங்கில் தான் இருக்கீங்க. இப்போ எதுக்கு சார் என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னடி, உனக்கு தான் பீச்னா ரொம்ப பிடிக்கும்ல. யார் சொன்னா? நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு பீச்னா பிடிக்கும்னு? உன் தங்கச்சி தான் சொன்னா உனக்கு பீச்னா பிடிக்கும்னு. ஆமாம் பிடிக்கும் தான். இருந்தாலும் என் தங்கச்சியெல்லாம் இல்லாமல் வந்திருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. வருவாங்க, அவங்களும் இங்கே தான் வருவாங்க. அப்போ கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே? அதான் நான் சொல்றேன்லடி, நம்ம பைக்ல வந்துட்டு அவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. சரி வாங்க, எனக்கு பீச்சில் நடந்து போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். போகலாமா? போலாம். நீங்கள் முன்னாடி வாங்க. இல்ல நீயும் முன்னாடி நட, நான் உன் பின்னாடியே நடக்கிறேன். வேணாம், நீங்கள் முன்னாடி நடங்க, நான் உங்கள் பின்னாடி நடக்கிறேன். நான் தான் சொல்றேன்லடி, நீ முன்னாடி நட, நான் உன் பின்னாடியே நடந்து வரேன். சரி ஓகே. அகில் சார். என்ன சார் அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க. வந்துட்டு தாண்டி இருக்கேன், நீ நட. அப்பயே நான் கூப்பிட்டு போய் ஏன் கூட கேட்கல? இல்லையே, நான் ஊன்னு சொன்னேன், உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஊன்னு சொன்னீங்களா என்ன? சொன்னேனே. சரி அமைதியாகவே வராதீங்க, ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே வாங்க. சரிடி, பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் சரியா. சாச்சா, எனக்கெல்லாம் என்ன பயம், அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னடி? இல்லை, சைலண்டாக போனால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான் பேச்சு கொடுத்துட்டே வாங்க. சரிடி, பேசிட்டே வரவா. அகில் சார். இங்கே தான் இருக்கேன். ஏதாவது பேசிட்டே வாங்க சார். சரி, உன் ஃபேமிலி பற்றி சொல்லு. என் ஃபேமிலி பற்றியா? ஆமாண்டி, உன் ஃபேமிலி பற்றி தான். என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா நானே, என் தங்கச்சி, எங்கள் அம்மா. ஓ சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மா மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே. எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லவங்க தெரியுமா எங்கள் அம்மா. யாராவது வந்து ஹெல்ப்னு கேட்டால் உடனே பண்ணிடுவாங்க தெரியுமா. அது மட்டும் இல்லை, பிரீத்தி வினோ கூட ரொம்ப நல்லவளுங்க தெரியுமா. சின்ன வயசுலேருந்தே நான் எது கேட்டாலும் உடனே எனக்காக பண்ணிடுவாளுங்க. அவளுக்கே அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் கேட்டேன்னா உடனே அதை எடுத்து கொடுத்துருவாளுங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எங்களெல்லாம் விட்டுட்டு யூஎஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கோம், ரூன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அகில் சார் ஊன்னு கூட. அகில் சார் எங்கே போனாரு தனியாக விட்டுட்டு? அகில் சார், ஐயோ அவர் தனியாகவே விட்டுட்டு வந்துட்டோமோ? அகில் சார், எவ்வளோ தூரம் தேடிட்டோம், காணோம். அகில் சார், ஷேப்பா முடியல. எங்கே சார் போய் தொலைஞ்சுங்க? வாவ், இந்த பிளேஸே செம்மையா இருக்கு. கார்த்திக் சார், இந்த பிளேஸ்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, இந்த பிளேஸ்க்குலாம் நீ வந்தது இல்லையா? நான் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்ததே இல்ல. செம்ம சூப்பரா இருக்கு தெரியுமா. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா, உள்ள போலாம். வாங்க உள்ள போலாம். வாவ், எவ்வளவு பூ. எப்படி சார் இவ்வளவு பூ இவ்வளவு அழகழகா வளர்த்து வச்சிருக்காங்க? இங்க வேலை பாக்குறவங்களுக்குலாம் இங்க பூவை வளர்க்கறது மட்டும் தான் வேலை. அதான் இவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ செம்ம சூப்பரா இருக்கு தெரியுமா. என்ன ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா? என்னடி இந்த பூவெல்லாம் பார்த்து இப்படி வாய் பொளந்துட்டு இருக்க? ஐயோ கார்த்திக் சார், எனக்கு ஃப்ளவர்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. அதுலயே இங்க அவ்வளவு அழகழகா பூ இருக்கு. கலர் கலரா இருக்கு. இந்த மாதிரி கலர்ஸ்ல எல்லாம் பூ பார்த்ததே இல்ல தெரியுமா. ஆமா கார்த்திக் சார், இங்க இருந்து பூவெல்லாம் பிக்கலாமா? ஏண்டி, இதுல இருக்க பூ உனக்கு வேணுமா என்ன? இல்ல எனக்கு வேணாம். அது செடியில இருக்கும்போது தான் அழகா இருக்கும். சோ பிக்கலாம் வேண்டாம், சும்மா தான் கேட்டேன். வேணும்னா பிச்சுக்கோடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல சார், அது செடியில இருக்கிற வரைக்கும் தான் அழகா இருக்கும். சோ அது செடியிலே இருக்கட்டும். கார்த்திக், இதுதான் கரெக்டான டைம். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த டைமே ப்ரப்போஸ் பண்ணிடலாம். ஐயோ, எனக்கு ஏன் இவ்வளவு பயமா இருக்குன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன் கார்த்திக். கண்டிப்பா இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். ஐயோ, இந்த அகில் பிரசாந்த் இருந்தா கூட தைரியத்தை வர வச்சுட்டு பண்ணிடலாம். தனியா இப்படி தவிக்க விட்டுட்டு ஓடிட்டானுங்களே. கார்த்திக் சார், உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னா பிடிக்குமா என்ன? ரொம்ப பிடிக்கும் வேணும். சேம் டு யூ சார், எனக்கும் ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆமா, ஃப்ளவர்ஸ் பிடிக்காத ஆள் யார் இருப்பாங்க? அதுவும் பொண்ணுங்களுக்குனா ஃப்ளவர்ஸ் தான் அதிகமா பிடிக்கும் தெரியுமா. ஹை, இங்க பாருங்க, இது செமையா இருக்குல்ல. கார்த்திக், இதுதான் கரெக்டான டைம். எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடுறா. கார்த்திக் சார், இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகழகா அடுக்கி வச்சிருக்காங்க. எப்படி இதை பண்ணிருப்பாங்க? ஆமா கார்த்திக் சார், இதெல்லாம் ஒரிஜினல் பூவா? கமான் கார்த்திக், இதுதான் கரெக்டான டைம். எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடு. இந்த சான்ஸை மட்டும் விட்டுட்டோம், அவ்வளவுதான். கார்த்திக் சார். வினோ. கார்த்திக் சார். வினோ, நான் இப்ப சொல்றதை மட்டும் கேளு, குறுக்க மட்டும் பேசிடாத. கார்த்திக் சார். வினோ ப்ளீஸ் வினோ, நீ எதுவுமே பேசாத, நான் சொல்றதை மட்டும் கேளு. இங்க பாரு வினோ, எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தடவைக்கு 1000 தடவை என் மனசுக்கிட்ட கேட்டுட்டேன். ஆனா அது எல்லா டைமும் உன் பேரை மட்டும் தான் சொல்லுது. நானே ஒன்று தேடலனாலும் என்னோட மனசு ஒன்று மட்டும் தான் தேடுது. நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா என் மனசு வாழ்ந்தா உன் கூட மட்டும்தான் வாழ்வேங்குது. ஸோ என் மனசு நீ மட்டும்தான் வேணும்னு கேக்குது. நீ என்ன பதில் சொல்ல போற? இங்க பாருடி, உன்லாம் இழுத்துட்டு இருக்காது. எனக்கு திரும்பலாம் சொல்ல தெரியாது. ஸோ டக்குன்னு உன் பதில சொல்லிடு. என்ன பதில் சொல்லணும்? ஐ லவ் யூ. எது? நான் உன்னை லவ் பண்றேன்டி. என்ன சொல்றீங்க? இவளுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காட்டியும் என் உயிர் போயிரும் போலயே. அடியே வினோ, நான் உன்னை லவ் பண்றேன்டி. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? லவ்வா? ஆமா, லவ் தான். அப்படியா?
என்னடி அப்படியான்னு இருக்க? இல்ல திடீர்னு வந்து லவ் பண்றேன்னா சொல்றீங்களா? அதான் என்ன சொல்றேன்னு தெரியல. எது என்ன சொல்றேன்னு தெரியலையா? அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? இல்லையே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்ல? ஆமா, ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ லவ் தானே பண்ற? அது லவ்வானா? அது லவ்வாலாம் இல்ல, லவ் தான். கண்டிப்பா தெரியும்ல, அது லவ் தானே? எனக்கு கண்டிப்பா தெரியும் அது லவ் தான். அப்போ சரி. என்னடி சரினா? அதான் அது லவ்ன்ட்டீங்களே, அப்புறம் என்ன? உன் பதில சொல்லுடி. அதான் நீங்களே சொன்னீங்களே அது லவ் தானே. இந்த மரமண்டையெல்லாம் வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு தெரியல. என்ன அமைதியாவே இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா தாயே, தயவு செஞ்சு உன் பதில சொல்லு. நீங்க தான் கேள்வியே கேட்க மாட்டீங்களே, கேட்டாதான் பதில் சொல்லலாம். இங்க பாரு வினோ, என்னை கடுப்பேத்தி பார்க்காத, ஒழுங்கா பதில் சொல்லு. சரி, திரும்ப சொல்லுங்க, பதில் சொல்றேன். ஐ லவ் யூ வினோ, நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்து என்ன பிடிச்சிருந்தா மட்டும் நீ அக்செப்ட் பண்ணா போதும். ஐ லவ் யூ டூ. ஆ ஐ லவ் யூ டூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. ஏ வினோ, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டி. நானும் சீரியஸா தான் சொல்றேன். ஐ லவ் யூ டூ. ஏ வாயாடி, ஐ லவ் யூ. எது வாயாடியா? சரிடி, ஏதோ சந்தோஷத்துல சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணா ரிங் தானே வாங்கிட்டு வருவாங்க. நீங்க என்ன இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு உனக்கு இயரிங்ஸ் வாங்கி தரணும் தான் தோணுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் ப்ரப்போஸ் பண்ணனாலே ரிங் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு இருக்கா என்ன? அப்படி இல்ல, பேசிக்காவே ரிங் தானே வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ரூல்ஸ் இல்லடி, அதுதான் அவங்கவுங்க விருப்பம். எனக்கும் உனக்கு ஜிமிக்கி வாங்கி தரணும் தான் ஆசை, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இன்னைக்கு கூட நான் வாங்கி கொடுத்த ஜிமிக்கி தான் போட்டிருக்க போல. அப்படியா? இந்த ஜிமிக்கு நீங்களா வாங்கி கொடுத்தீங்க? ஏ கள்ளி, எனக்காக தானே போட்டு வந்த. யார் சொன்னா உங்களுக்கு அப்படி? உங்களுக்காக நான் போட்டு வந்தேன்னு? பொய் சொல்லாதடி, எனக்கு தெரியும் நீ எனக்காக தான் போட்டு வந்தேன்னு. நினப்பு தான் பழப்ப கெடுக்குமா. சரி சரி, ஓவரா பண்ணாத என்ன? நீங்க ஓவரா பண்ணாதீங்க என்ன? உனக்கு இந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா, நிஜமா தான். ஆனா இது கோல்டா? இது எதுவா இருந்தா உனக்கு என்ன, இது உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. வினோ, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கேட்கட்டுமா? கேளுங்க. வித் யுவர் பெர்மிஷன் நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமா? பாரா, பர்மிஷன்லாம் கேட்டுட்டு தான் ஹக் பண்ணுவீங்களா? ஆமாண்டி, பேசிக்காவே நான் ரொம்ப நல்ல பையன். சொல்லிக்கிட்டாங்க. சரிடி சொல்லு, ஹக் பண்ணிக்கிட்டுமா? சரி. பெண் என்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும் போதா. ஐ லவ் யூ இனியா. ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ? ஆனால் நம்ம பேர் எழுதியிருக்கு. அகில் சார் தான் இதை பண்ணியிருப்பாரோ? சேச்சா இருக்காது, அவரையே காணும். அவர் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு வேற யாருன்னா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் தெரியாமல் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல. சரி ஓகே, அகில் சார் ஃபஸ்ட்டு தேடலாம். அகில் சார். ஓய் இனியா. ஆ அகில் சார் என்ன பண்றீங்க? இனியா. அகில் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துறீங்க. இனியா, நீ எதுவுமே பேசாத, நான் பேசுறத மட்டும் கேளு. சார் நீங்க போய் என் முன்னாடி முட்டி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எழுந்துறீங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றத மட்டும் நீ கேளு, எதுவும் பேசாத. சார் எது சொல்றனாலும் எழுந்திரிச்சிட்டு சொல்லுங்க. இனியா ப்ளீஸ், எதுவும் பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. சரி ஓகே சார், சொல்லுங்க. இனியா, எனக்கு 26 வயசு ஆகுது. இந்த 26 வருஷத்துல எந்த பொண்ணு மேலேயும் இந்த ஃபீல் எனக்கு வந்ததில்ல. ஏன் எந்த பொண்ணு முன்னாடியும் இப்படி போய் நான் நின்னதும் இல்லை. அட் த ஃபர்ஸ்ட் டைம் ஓ முன்னாடி உனக்காக இப்படி நிற்கிறேன். உன்னை என்னைக்குமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இனியா, யாரையும் கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். எப்பவும் எதுக்காகவும் உன்னை யார்கிட்டையும் விட்டும் கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷத்துல எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கண்டிப்பா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். ஸோ 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 என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். நிஜமாவாடி, பேச்சு மாறக்கூடாது. நிஜமா தான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ இனியா, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ ஸோ மச். நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இனியா, தேங்க்யூ ஸோ மச் டி. சரி வா, இந்த சேர்ல வந்து உட்காரு. எதுக்கு? நான் தான் சொல்றேன் லேடி, வந்து உட்காரு. ஏன்னு சொல்லுங்க, அப்பதான் உட்காருவேன். இந்த அழுமூஞ்சிக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு தான். போங்க, உங்களுக்கு எப்போதுமே விளையாட்டு தான். உங்களுக்கு என்ன பார்த்தா அழு மூஞ்சி மாதிரி இருக்கா? ஆமா, இங்க பாரு, ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்க. சும்மா இருங்க அகில் சார். சரிம்மா, இங்க வந்து உட்காரு வா. என்ன gift வாங்கியிருக்கீங்க? ஏன் மேடம் சொன்னாதான் உட்காருவீங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, நான் உட்காடுறேன். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர். ரெடி, கரெக்டா இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஆனால் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இப்பதான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு. சரி சரி, கோவப்படாதீங்க. இருந்தாலும் கோல்டுலலாம் கொலுசுங்கிறது ஓவர் தான். என் லவ்வுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா? அப்படியா? ஆமாண்டி, தொண்ண இந்த மாதிரிலாம் பேசாம வாய மூடிட்டு. சரி சரி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கடி, நீ எது வேணா கேளு, என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். சாச்சா, நான் எதுவும் வாங்கி தர சொல்லிலாம் கேட்க போறதில்ல, இது வேற. சரிடி கேளு. என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? ஏ லூசாடி, நீ என்ன கேள்வி கேட்குற? சொல்லுங்க சார், என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? என்ன ஆனாலும் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அதுவும் இல்லாம நீ இல்லாமலாம் நான் இருந்துட மாட்டேன். நிஜமா தானே சொல்றீங்க? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அதான் நான் அன்னைக்கே சொன்னல, என் லைஃப்ல நான் யாரையுமே நம்பினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் என்னைக்குமே நீங்க என்னோட நம்பிக்கை உடைக்க மாட்டீங்கன்னு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டி பயப்படுற? அதான் நான் உன் கூட இருக்கல.
அது இல்லை அகில் சார், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்மளை பிரிச்சிருமோன்னு தான் பயமாக இருக்குது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அகில் சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. அதை நான் தாங்கிக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம், சரியா? ஏ லூசு, நான் எங்கடி போறேன் உன்னை விட்டுட்டு? எதுக்கு பிள்ளை பேசிட்டு இருக்க? இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இங்க பாரு இனியாமா, அந்த ராமனுக்கு எப்படி சீதை இல்லாத வாழ்க்கை இல்லையோ அதே போலதான் அகிலுக்கும் இந்த இனியா இல்லாம வாழ்க்கையே இல்ல. ஐ லவ் யூ சார். என்னடி இன்னும் சாரு மோருன்னுட்டு இருக்க? அகில்னு கூப்பிடு. இல்லை இல்லை, நான் அகில் சார்னே கூப்பிட்டுக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அகில்னு கூப்பிடு. வேணாம், எனக்கு சார் தான் பிடிச்சிருக்கு, நான் சார்னே கூப்பிடுறேன். சரி ஓகே, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு. டே அகில், போதும்டா, டெய்லியும் கொஞ்சத்துக்கு ஏதாவது விட்டு வை. வந்துட்டீங்களாடா? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சா நீங்க விட்டா இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே நின்றுட்டு இருப்பீங்க போலயே. டே கார்த்திக், ஏன்டா? டே இனியா இதுக்கப்புறம் வாழ் தான்டா, எப்போ வேணாலும் கொஞ்சிக்கலாம். வாங்க கேட்க வெட்டிட்டு கிளம்பலாம், டைம் ஆகுதுல. சரிடா, எடுத்துட்டு வாங்க வெட்டலாம். எது கேக்கா? ஆமாண்டி, எதுக்கு சார் கேட்கலாம்? வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்ல, அதுக்கு தான். அதான் இப்போ செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோமே. எது இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணதும் உனக்கு செலிப்ரேட் பண்ணது அப்படிதானே? ஆமாம், இவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இதான் செலிப்ரேஷன். இது நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பண்ணது. தென் நம்மளோட லவ் ஸ்டார்ட் ஆகி இதான ஃபர்ஸ்ட் இயர் வேலண்டைன்ஸ் டே, அதான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். நம்ம லெவலில் கொஞ்சம் ஓவரா போகிறதுலாம் தப்பே இல்லை. எது? ஒன்றும் இல்லடி. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவனின். ஹாய்ங்க. ஹாய்ங்க. இந்த ப்ரப்போசல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தென் இந்த வீடியோவை நான் எஸ்டர்டே கொடுக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் நெட் இஷ்யூங்கிறனால கொடுக்க முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாங்க, எஸ்டர்டே நான் அப்லோட் பண்ணேன், ஆனால் அது போகலை, அதனால தான் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, எஸ்டர்டே டைமே இல்லை சுத்தமாக. அப்படியே நான் கண்டா பின்னாடி எடிட் பண்ணி போஸ்ட்டும் போட்டுட்டேன். நல்ல வேளை அது போகலைங்க. இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறவங்கனால கொஞ்சம் பொறுமையாக நான் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கரெக்ஷன் பார்த்து அதுக்கப்புறமா இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆமாங்க, இந்த லாஸ்ட்டாக கேக் கட் பண்ணுறது கூட காலையில் தான் ஆட் பண்ணேன். இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டரோட குழந்தைக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆஷாமா. ஹாப்பி பர்த்டே ஆயிஷா மோல் தங்கம். நீங்கள் இன்னைக்கு போலவே என்றைக்குமே சந்தோஷமா இருக்க எங்களோட வாழ்த்துக்கள். ஓகேங்க, அவ்வளோதான். அப்புறம் தீராத காதல் இன்னைக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லைன்னா நாளைக்கு கொடுக்குறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஆமாங்க. சரி, வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு வரோம்.